சமாதானப்படுத்த டெல்லிக்கு பறந்த எடப்பாடி வாரிசு. நோ சொன்ன அமித்ஷா டீம். என்ன நடந்தது? இதை இப்படியே விடுங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. தொடர்ந்து இப்படி ரெய்டு அனுப்புனா எப்படிங்க நாங்கள் சமாளிக்கிறது? எங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குங்க, மன உளைச்சலாக இருக்குங்க. நாங்கள் தேர்தல் காலத்தில் தேர்தல் வேலையை செய்யலான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் பதறி போய் தான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி வாரிசு அமித்ஷாவை சந்தித்து அங்கே சமாதானம் பேசி எப்படியாவது இந்த பிரச்சனையை இப்படியே முடிச்சு விடலாம், அதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பதற்காக அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய வாரிசு டெல்லிக்கு சென்றிருக்கிறார். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தாரா, சந்திக்கலையா, பேசினாரா, பேசலையாங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட். தனக்கு நெருக்கமான இடங்களில் உறவினர்கள் வீடுகளில் தொடர்ந்து இடி ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டு போனதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் ஒரு நெருடலான மனசுக்கும் சோகமான ஒரு சூழலுக்கு உள்ளாக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வேற வழியே தெரியாமல்